என்னுடைய வணக்கம். தியானம், யோகம், பக்தி அல்லாட்டி சரணாகதி இது ஆக்டிவேட்டட் ஆகிட்டா இது சரியான டிரெக்ஷன்லாம் இருக்குதா என்பதை பற்றி எப்படி நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கிறது? உங்களுடைய வணக்கம் உங்களுக்கு நன்மை அளிக்குது, அது பதிலளிக்குதா? இது நீங்களே சுயமாக எப்படி கண்டுபிடிச்சு கொள்வது, எப்படி ரியலைஸ் பண்ணிக்கிறது? இதுக்கு என்னட்டு கேட்கப்பட்ட கேள்வி. அதே மாதிரி இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. ஒரு ஞானி தன்னை ஞானி என்று எப்படி ரியலைஸ் பண்ணுறார், அதே மாதிரி ஒரு ஞானியை மற்றவரை எப்படி ரியலைஸ் பண்ணுறார் கண்டுகொள்வது. அதாவது இதை நான் உங்களுக்கு என்னட்டு கேட்கப்பட்ட கேள்வி. இதை நான் உங்களுக்கு இன்னொரு என்னுடைய ஸ்ரீலங்கா தமிழில் கொஞ்சம் சொல்கிறேன்னு சொன்னால், நான் ஞானின்னு சொல்லிக்கிறேன். என்னைகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஞானின்றதை நீங்கள் எப்படி ரியலைஸ் பண்ணிட்டீங்க, அதே மாதிரி நீங்கள் ஞானின்றதை நாங்கள் எப்படி ரியலைஸ் பண்ணிக்கிறது அப்படியும் ஒரு கேள்வி. ஆகவே இப்போ நாம் ஒரு தொழில் பண்ணுறோம். இது தொழில் நயத்தில் போகுதுன்றதை நம்ம எப்படி பார்க்குறது? ப்ராஃபிட்டை வச்சு பார்க்கலாம். சரியாக போகுது அப்படின்னு சொன்னால் ஸ்டோக் அது வச்சு பார்க்குறது, ப்ராஃபிட்டை வச்சு பார்த்தா தொழில் சரியாக போகுது. அதே மாதிரி கோயிலுக்கு போகிறோம், கும்பிட்றோம், வணங்குறோம், சாமியை கும்பிட்றோம், தியானம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். இது ஆதாயமான பகுதியில் நிற்குதா, இது நன்மையை கொண்டு வந்து சேர்க்குதா, இது உடனே வேலை செய்யுதா, ஒர்க் ஆகுதான்றதை எப்படி ரியலைஸ் பண்ணிக்கிறதுன்றதான் இப்போ கேள்வி. சரி, இப்போ என்னைட்டு கேட்கப்பட்டதால் உண்மையில் நான் என்ன ஞானின்னு சொல்லிக்கிறேன். அதில் நான் மக்களுக்கு சொல்கிறது என்னென்னு சொன்னால், குரு பக்தி இதுதான் நான் சொல்ல வாரது. இதில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஞானம் அடைவீங்க தான் நான் இங்கே சொல்ல வாரேன். ஏன்னா இதுதான் என்னுடைய தகவல். இப்படி தான் நான் வளைச்சி சுற்றி சொல்லிட்டு வரேன். நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்து இதை சொல்லிக்கிட்டு வரேன். இந்த நான் பேசுகிற வீடியோ வந்து டிக்டாக் இந்த அக்கௌண்ட் ஒரு 1 இயராக இதை பற்றி நான் சுற்றி வளைச்சி பேசிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 70-80 வீடியோவும் போட்டுட்டேன். இப்போ யூடியூப்லேயும் சத்குரு சுல்தான் என்ற என்னுடைய யூடியூப் சேனலில் இது லாங்கில் போகும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்கணும்னா நீங்கள் அங்கேயும் வந்துடுங்க, வந்து பாருங்கள். சரி, என்னுடைய மெசேஜில் நான் இதை தான் சொல்லி வரேன். என்ன சொல்கிறேன்னா, நான் ஞானி, நான் ஞானம் அடைந்தவன், உங்களுக்கும் நீங்கள் ஞானம் அடைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிறேன்னு நான் சொல்லி வரேன். அப்போ என்ன பின்பற்றி, அதாவது நான் சொல்கிற டெக்னிக்கை, அந்த முறையை நீங்கள் பின்பற்றினா உங்களுக்கும் அது எப்படி ஆக்டிவேட் ஆகும், எப்போ ஆக்டிவேட் ஆகும், அதை நீங்கள் எப்படி உணர்ந்து கொள்வது என்றதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல வாரேன். இதை பற்றி நான் ஏற்கனவே வளைச்சி சுற்றி இது மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். பக்தி வணக்கத்தில் நாங்கள் கடைசியில் முடிக்கிறது. இரும்பம் இந்த கேள்வி கேட்கப்பட்டதால் ரெக்வெஸ்ட் மாதிரி கேள்வி கேட்கப்பட்டு விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை போடுங்கன்றதால் இப்போ நான் பேசுகிறேன். அடுத்த சரணாகதி தான் நிம்மதிக்கு, சந்தோஷத்துக்கு, இல்லாட்டி கடவுள் அடைகிறதுக்கு, இல்லாட்டி உள்ளுணர்வு பெறுறதுக்கு, இல்லாட்டி வாழ்க்கையில் தான் ஏன் பிறந்தேன்னு அறிகிறதுக்கு ஒரே ஒரு வழி சரணாகதி. இந்த சரணாகதி உண்மையான சரணாகதியாக இருந்தால், நீங்கள் சரணடைந்தால், நீங்கள் கல்லுக்கிட்ட சரணடையலாம், மண்ணுக்கிட்ட சரணடையலாம், அங்கே சரணடையலாம், இஞ்சி சரணடையலாம், எங்கேனாலும் ஒரு சரணடையலாம், இல்லாட்டி ஒரு பொண்ணுகிட்ட சரணடையலாம், ஒரு விலை மாதுகிட்ட சரணடையலாம், இல்லாட்டி ஒரு தொழில்நுட்பத்திட்ட நீங்கள் சரணடையலாம். ஆனால் சரணடைகிறது என்னத்துக்கு சொன்னால் நிம்மதிக்காக. சரணாகதி எப்படி வேலை செய்யும் சொன்னால், உங்களோட சரணாகதி சரியான சரணாகதியாக இருந்தால் உங்களோட மனசில் பயம், கவலை இல்லாமல் இருக்காகும். சரணாகதி செய்கிற வேலை தான் பயத்தையும் கவலையும் இல்லாமல் இருக்கா, ஒரு அடியில் இல்லாமல் இருக்காது, கொஞ்சமாக இல்லாமல் இருக்காகும். கெட்ட தேவையில்லாத தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து உங்களை முதலாக தள்ளும். அதாவது உங்களது உளவியல் நடக்க போகிறதுடைய கோபம், பொறாமை, எரிச்சல், காமம்,
இந்த தேவையில்லாத இந்த பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள இருந்து கலந்துக்கு போகும். இது கலந்து போகக்குள்ள இந்த பயம் கவலை உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த பயம் கவலையும் குறையிற இடத்துல வந்து சந்தோஷமும் நிம்மதி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்த இது பூரணப்படுத்திக்கிட்டே இருக்கும். இது எப்படி இந்த பயம் கவலை உங்களுக்கு குறையுமான்னு சொன்னால், நீங்கள் இப்போ சரணடைஞ்சிருக்கீங்க. நீ தானண்டு நான் பக்தி மார்க்கத்தை பற்றி சொல்கிறேன். என்கிட்ட நீங்கள் சரணடைகிறேன்னு சொன்னால், குருவே சரணமண்டு நீங்கள் ஸ்டிக்கர் கோமான் ஒன்று போடுகின்ற ஒரு சின்ன ஒரு தூண்டுதல். நீங்கள் யோசிக்கிறீங்க சரணடையலாமா அந்த அர்த்தம் மட்டும்தான் அதில் இருக்குது. நீங்கள் சரணடைந்தால் நீங்கள் சரணடைந்தீங்களாமான்னு சொன்னால் உங்களுக்கு இது நடக்கும். உங்களுக்கு இது நீங்கள் கண்கூடாக உங்களுக்குள்ள பார்த்துக்குவீங்க. நம்மளுக்கு தேவையில்லாமலுக்கு உங்களுக்கு நாளைக்கு ஒரு 5000 ரூபா காசு தேவைன்றதுக்காக ராவ் முழுக்க முடிய இந்த 1000 மணி ஏறிக்க மாட்டீங்க. 5000 நாளைக்கு காலையில் வேணுமான்னு சொன்னால் சரி, நீங்கள் ஒரு சரணம் ஒன்று அடைஞ்சிருக்கீங்க, நாளைய காலத்தில் அதை பார்த்துக்கலாம் அந்த மனநிலைக்கு வருவீங்க. நீங்கள் சும்மா சரண் அடைந்தால் உங்களுக்கு இந்த மனநிலைக்கு அது உங்களை கொண்டு வரும். நீங்கள் சும்மா சரண் அடைவீங்களா? பார்த்து கேட்டு தான் சரண் அடைவீங்க. வேறுகிட்ட விஷயம் இருக்கிறா, இவர் சொல்கிறது கதை சரியா, இது பொருந்துதா, இல்லாட்டி இவர் இப்படி இருக்கார் அப்படி இருக்காருன்னு சொல்லி பார்த்து உங்களுக்கு உள்மனம் கொஞ்சம் சொல்லி நீங்கள் சரண் அடைஞ்சல இது உங்களுக்கு நடக்க தொடங்கிடும். கண்டிப்பாக நடக்க தொடங்கும். அப்படி நடக்கலையா மனுஷனை நீங்கள் சரண் அடைந்த இடம் போல கோயிலுக்கு போகிறான், கல்லுக்கு முன்னுக்கு போகிறான், மண்ணுக்கு போகிறான். ஆனால் சரணாகதி என்றது வந்து இந்த நான் சொல்கிறேன் வந்து ஒரு உண்மையான ஞானி தான். அவன் தான் ஞானியைத்தான் சிவனாக காண்றது, ஞானியைத்தான் முருகனாக பார்க்கறது. அந்த உண்மையான அந்த ஞானியை, அந்த உரைத்தொடரில் வாழ்கின்ற அந்த உண்மையான ஞானி அவர்கிட்ட நீங்கள் சரணடைஞ்சு இது கண்டிப்பாக உடனே நடக்கும். 2-3 நாளாலே நடந்துடும். நேரடியாக நடக்கும், கனவுல நடக்கும், எதிரன் எப்படி ஒன்று காற்றுக்கே இருக்கும். உங்களுடைய சரணாகதியை 100% நீங்கள் வச்சுக்கலாம் மனுஷன்னா இது வந்து விஷயம். அப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க உங்களோட சரணாகதி நம்மளுக்கு வேலை செய்யுதுன்னு சொல்லி. அதிலே மாதிரி வளர்ந்துக்கு போய்த்துருக்கீங்க, நீங்கள் பின் வரவே மாட்டீங்க. உயிரோட்டமாக அது வேலை செய்யும். மாஸ்டர் நீங்கள் சரண் அடைஞ்சு மாஸ்டர் உங்களோட இருப்பார், கடவுள் மாதிரி அவர் உங்களோட இருக்கிறாருன்றது நீங்கள் உணர்வீங்க. அவரை ப்ரெசன்ஸ் உணர்வீங்க, உங்களோட மேலில் அவரை உணர்வீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உணர்வீங்களாமான்னு சொன்னால், ஒரு சைனீஸ் பேஸ், மங்கோலியன் பேஸ் உள்ள ஒருவர், ஒரு பெண்ணு சவுத் இந்தியாவிலேயே நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெண், அந்த ஒரு ஆண், அவங்க 2 பேருக்கும் காதல் ஏற்பட்டுச்சு. ஆனால் இந்த சவுத் இந்தியாவில் இருக்கிற இந்த ஆணுக்கு அந்த பெண்ணுடைய உருவம், அந்த மங்கோலியன் உருவமே மாறுச்சு. அப்படித்தானே அது ஆகுது. இப்படி சரணாகதி அடைஞ்சிருப்பார். நீங்கள் பாருங்கள் அந்த கெமிஸ்ட்ரி, பாடி கூட அந்த கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்கு சேஞ்ச். அப்படி அதான் சரணாகதி. அதில் இது இருக்குது. கடவுள் காப்பாற்றுவார் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுடைய சரணாகதி சரியாக இருந்தாலும் காப்பாற்றி தானே ஆகணும். அப்படி உங்களை காப்பாற்றலையே மனுஷன் உங்களோட சரணாகதியில் பிள்ளாட்டி அங்கே போல. அது மாதிரி உண்மையான ஞானியில் நீங்கள் சரணடைஞ்சல அவர் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவார், உங்களோட இருப்பார். இருந்துக்கிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் உங்களுக்கு பயத்தையும் கவலையும் தான் இல்லாமல் ஆகுது. உங்களுக்கு கெட்ட தேவையில்லாத பழக்க வழக்கம் உங்களுக்கு இல்லாமல் ஆகுது. அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒளி பெறுறீங்க. உங்களோட மனம் அமைதி அடையுது, சாந்தி அடையுது, நீங்கள் திருப்தி ஆகிறீங்க, நிம்மதி அடைவீங்க. உங்களுக்கு காசி பணம் இருந்தும் எல்லாம் இருந்தும் உங்களோட மனசில் ஒரு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லையாமன்னு சொன்னால் என்னத்துக்கு அந்த காசி பணம்? ஆனால் சரணாகதியால் நடக்குது என்னன்னு சொன்னால் அமைதி அடைகிறீங்க. மனம் போன போக்குள்ள போக மாட்டீங்க, நீங்கள் அமைதி அடைகிறீங்க. உங்களோட ஆன்மாவை நீங்கள் அறிவீங்க. சரணாகதி எல்லா வேலையும் செய்யும். அதை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் சரணமடையில்
உங்களுக்கு அறிவு மட்டத்தில் சரணடைஞ்சு என்ன நடக்க மாட்டோம், அறிவு மட்டத்தில் அம்பளைங்கோணும் என்றால் நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணிக்க மாட்டீங்க. நீங்கள் சரணடைஞ்சால் தானே அதை ரியலைஸ் பண்ணுவீங்க. அது நடக்கும். இப்போ எனக்கிட்ட வந்த ஆக்கள் இந்த கேள்வி கேட்டவருக்கு பணத்தை காட்டச்சுன்னா பணத்தையும் கட்டா அவர் அம்மா இந்தியாவிலேருந்து. அவள் அந்த கேள்வியை கேட்டாள். அப்போ நான் அவருக்கு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கேன்னு பதிலும் போட்டீங்க. என்னண்டா 40 நாள் நீ ஒரு பயிற்சி பண்ணு என்ன அவருக்கு சொன்னேன். அப்போ அந்த 40 நாள் பயிற்சியை பண்ணுவோம்ல 2-3 நாள் அதில் இந்த கேள்வியெல்லாம் கேட்டு வந்துட்டா. சரி, நான் இதுக்கு பதிலாக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஆனால் அவருக்கு நான் ஒரு பயிற்சி ஒன்று நான் அவருக்கு கொடுத்தேன். என்னடா தினமும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாலும் ஒரு இடத்துல இருந்து குருவே பக்தியவை பணத்தை கட்ட சொல்லி பணத்தையும் கட்டி போட்டு வந்து நீ பணத்தையும் கட்ட சொல்லி பணத்தையும் கட்டா. அப்போ அவருக்கு ஒரு தேவை ஒன்று இருக்குந்தானே இதையும் சொல்லிட்டேன். ஆனால் 2-3 நாள்லேயே நைட்டு இந்த கேள்வி கேட்டான் எழுப்பி அனுப்பியிருந்தா. நான் இப்போ பதில நான் அவருக்கு போட்டிருந்தேன், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கேன். சரி, என்கிட்ட 40 நாள் அவள் அந்த பயிற்சியை பண்ணியிருந்தா அவருக்கு இதெல்லாம் வந்திருக்க மாட்டேன். அவருக்கு பயிற்சியெல்லாம் பண்ண வேண்டிய இதில் இல்லை. ஆக்களுக்கு ஆர்வம், சும்மா ஆர்வம் தான் அதில் கேள்வி. ஆகவே நீங்கள் உங்களுடைய சரணாகதியை நீங்கள் சரியாக செய்யணும். அதுதான் சொல்கிற வணக்கம் சொல்லி, அதுதான் சொல்கிற யோகம் சொல்லி, அதுதான் சொல்கிற தியானம் பண்ணுறது. இது பக்தி வணக்கம். இதை நீங்கள் சரியாக செஞ்சால் உங்களுக்கு அவ்வளோ உடனடியாக பதில் இருக்குது. குரு உங்களுடனே தொடர்பு கொள்வார். கனவுல தொடர்பு கொள்வார், நினைவு தொடர்பு கொள்வார், பல ரூபத்தில் தொடர்பு கொள்வார், பல வழியில் தொடர்பு கொள்வார். தொடர்பிலே இருப்பார், காப்பாற்றியே இருப்பார். அப்படி நடக்கலையா அப்படின்னு சொன்ன ஒன்று குருவில் விட இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய வணக்கத்தில் விட 2 உண்டு. நான் ஞானின்றதை நான் எப்படி ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன் கேட்காங்க. நீங்கள் ஞானின்றீங்க, நீங்கள் ஞானின்றது நீங்கள் எப்படி ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னு. ஞானம்னு சொன்னாலே ரியலைசேஷன் தான், செல்ஃப் ரியலைசேஷன் சொல்கிறாங்க. இது நான் ஒரு இடத்த குந்திக்கிறது ரியலைசேஷன் இல்லை. என்னுடைய பயணம், நான் கிட்டத்தட்ட 25 வருடம் நான் ஒரு குருட்டு சரணடைந்து அதுக்கு முதல்ல இருந்து எனக்கு தேடுதல். அதாவது எனக்கு தேடுதல் தொடங்கி, அதாவது தேடுதல் சொன்னால் ரியலைசேஷன். நான் என்னை பற்றி ரியலைஸ் பண்ணுறது அதான் என்னுடைய வேலையே. திரும்ப அதை ஒரு இடத்தை குந்திக்கிறதுக்கு நான் ஞானின்றதை நான் ரியலைஸ் பண்ணி பார்க்குறது இல்லை. நான் அந்த வழியிலேயே வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு தெரியும் நான் பவர்ஃபுல்லுன்னு சொல்லி. நான் மற்றவனை பார்க்குறேன். எங்கேயுமே ஞானிகள் போட்டு ஞானின்னு சொல்லி போட்டு ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டம் கூட்டி, இல்லாட்டி பெரிய ஆசிரமங்களையும் வச்சு, இல்லாட்டி பெரிய 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 பேர்களையும் போட்டு, பெரிய பெரிய ஞானிகளில் பேர்களையும் வச்சு, அதுக்கு பெரிய டாக்டரேட் பட்டங்களையும் வாங்கி அவர் ஞானி என்று பிரபல்யமாக போட்டதுக்காக அவர் ஞானி ஆகலாது. அவர் ஞானி இல்லை. அப்படியும் இந்த உலகத்தில் இருக்குது. ஒருங்க பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பக்கத்தையும் வாங்கிறது, பெரிய பேரையும் போட்டுக்கிறது, ஞானி என்று சொல்லி அது ஞானி இல்லை. ஏன்டா ஞானிக்கிட்ட பவர் இருக்கு. ஞானி யுனிக்கானவர். எனக்கிட்ட இந்த ஸ்ரீலங்காவில் வந்து நேற்று கேட்டிருக்காங்க. இந்த ஸ்ரீலங்காவிலேருந்து நான் இந்த வீடியோ பேசுகிறேன். இது இந்த பௌத்த நாடு, இந்த பௌத்த நாட்டில் உலகத்திலே ஜனநாயகம்னு சொன்னது நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. கொஞ்சம் மற்ற நாடுகள்லாம் ஜனநாயகம் வந்தால் அது கேள்விக்குறியாக தானே இருக்குது. அதன் அடிப்படையில் இங்கே என்கிட்ட கேட்டு எங்கள் பௌத்த நாடான்றதில் என்கிட்ட கேட்ட ஒரு பௌத்த துறவி ஒன்று என்கிட்ட கால் பண்ணி கேட்கார். உங்களோட பேச்சை பார்த்தா நீங்கள் புத்தனோட பெரிய ஆளா, 2 மாதிரி தானே இருக்குது, இப்போ நீங்கள் புத்தனோட பெரிய ஆள் 2 அளவுக்கு என்ற கேள்விகள் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இப்போ 5-6 வருஷத்துக்கு முந்தைய வந்துட்டு.
இப்போ என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்து எல்லாம் சொன்னால் உங்களுக்கு வழங்கும். அது அரைகுறையில் வரப்படான்னு இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்து எல்லாம் என்ன ரேஞ்சில் இருக்கான்னு சொல்லி அவே அவன் எனக்கு தெரியும் நான் என்ன பேசிக்கிறேன், என்ன இப்படியான உலகத்தில் இருந்துக்கிறேன், இடம் தலம் காலம் நேரம் அறிந்து செயல்பாடுவார் ஞானி. அவே நான் என்னுடைய ரேஞ்ச் என்ன, நான் எப்படியான உலகத்தில் இருக்கேன், நான் என்ன இந்த தலையங்கத்தை பற்றி பேசுகிறேன், எப்படி பேசுகிறேன்னு. இதில் எவ்வளவோ சவால் இருக்குது, எவ்வளவோ சேலஞ்சஸ் வந்துருக்குது. வீடியோ சும்மா பேசி போட்டு என்னோடய வீடியோவை டவுன்லோட் பண்ணதுக்கு நான் யாருக்கும் அனுமதிக்கலை, எனக்கு கூட சேர்ந்து டூட் பண்ணுறதுக்கு அனுமதிக்கலை. ஆனால் கமெண்ட் பண்ணுறதுக்கு விட்டுருக்கேன். என்னுடைய நேர்மை என்னுடைய நேர்மை எனக்கு தெரியும், நேர்மைக்கு என்ன பவர் இருக்குன்னு தெரியும். அது மாதிரி இன்னைக்கு பணத்தை காட்டி கட்டினவங்க ஒரு போதும் நான் பணத்தை காட்டினேன் இப்போ என்ன இப்படி ஆகி போட்டியே அப்படின்னு சொல்ல மாட்டான். ஆனால் உயிர் மாதிரி அது வேலை செய்ய மாட்டேதுக்கா. ஆகவே ஏற்கனவே இங்கே பேசப்பட்டிருக்க இந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப திரும்ப கண்டிப்பாக படிக்கணும். அதை படிப்பதன் மூலம் உங்களுக்கு தூண்டுதல் உயிர் கிடைக்குது. கண்டிப்பாக ஹெட்ஃபோனை போட்டு வீடியோ கேட்டுக்கு இருக்கிறது கண்ணை மூடிக்கிட்டு சில நேரம் அதை குவாலிட்டி வச்சு போட்டு இப்படி என்ன பார்த்துக்கிட்டே இருந்தீங்களாம்மா மனுஷன். நாளைக்கு ஒரு மணித்தியாலம் இப்படி ஒரு 3 நாளைக்கு பார்த்துக்கிட்டு சும்மா வேறு அமைதி ஒன்று உங்களை பிடிச்சி இப்படியும் இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்க்கணும். நீங்கள் செஞ்சு பார்க்காம இருக்கு அருமையான கருத்து நன்றி என்றெல்லாம் போகாமல் இருக்கு. ஆகவே சரணாக இதுதான் மோட்சம், சிவம். இப்போ என்னோட விடயத்தில் எங்கிட்ட நீங்கள் சரண அடைஞ்சீங்கன்னு சொன்னால் அதுதான உங்களுக்கு மோட்சம். ஆகவே இது அனுபவத்திற்கான அழைப்பாக இருக்கிறதால நீங்கள் அதை அவங்களோட அனுபவத்தில் அதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய பதிவை நான் முடிக்கிறேன். என்னுடைய இந்த யூடியூப் சேனல் இருக்குது, அதில் பேர் சத்குரு சுல்தான். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னு சொன்னால் நாளைக்கு பார்த்துக்கலாம் பண்ணோட்டு நிறைய பேர் அப்படியே போய் பார்த்துக்கே இல்லாமல் செத்து பேத்துருவான். ஒரு வீட்டை கட்டுவான், இதை வீட்டை கட்டுவான், இல்லாட்டி என்ன செய்வான், அதை இன்னொரு குடும்பம் செத்து பேத்துருவான். அது மாதிரி தான் நான் இன்றைக்கு வீடியோ பேசி போடுறேன், டிக்டாக்ல வருது, நாளைக்கும் வரும், நாளை அன்றைக்கு வரும், அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ ஒரு நாள் வராமல் விட்டுரும். இப்போ இது எல்லாத்தையும் தொடர்புபடுத்தி பொதுவாக மெசேஜ் உண்டு நான் இருக்கும் வரைக்கும் வரணும்னு சொன்னவங்களுக்கு அது யூடியூப் தான் வரும். அதுக்கு தான் சத்குரு சுல்தான் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா அதை என்ன செய்வோம் பண்ணிங்கன்னா அந்த சேனலும் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் மாதிரி வேலை செய்யும். நீங்கள் ஏதாவது சிக்கலில் பிரச்சனை இல்லை, ஒரு கவலையில் இப்படி ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடாது, திடீர்னு நடந்தது உங்களுக்கு ஒரு விடையை தரும். அது மாதிரி நீங்கள் இது ஒரு இன்னும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டேன்னா இன்னொரு பேருக்கு ஷேர் ஒன்று பண்ணிங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் அவங்களை சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கஷ்டத்தை இலவாக்கி கொடுக்கறதுக்காகத்தான் நான் வீடியோ பேசிக்கிறேன், உங்களுக்கு இதை சொல்கிறேன். அதாவது ரொம்ப அதாவது மனுஷனுடைய மனம் அதுலேயே சில மனிதனுடைய அந்த கண்ட்ரோலுக்கு வராது. அதாவது மனுஷனை பிடிச்சிக்கும், விடவே விடாது. அவை இந்த மனிதன பிடியிலிருந்து ஒரு மனுஷனை கலட்டி விடுறதுக்கு அதான் சொல்கிற கஷ்டத்தில் இலகுவாக்குறதுக்கு உங்களை லேசாக்குறதுக்கு என்னால் முடிஞ்ச வேலையை நான் செய்கிறதுக்கு
ஆவலாக இருக்கிறதுனால நான் இந்த வீடியோ பேசிக்க. நீங்கள் அதனால் நீங்கள் மிச்சம் மிச்சம் தூரத்துக்கெல்லாம் ஓடாமல் இருக்கு வீடியோக்களில் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. உங்களுக்கு அந்த நீங்கள் பயத்தில் கவலையிலிருந்து விடுபட்டு உள்ளொளி அடைவீங்க, உள்ளொளி பெறுவீங்க. அதாவது அது உங்களோட சிவம். இதை விட்டு வர திரும்ப ஹார்ட் பண்ணிக்கொள்ளாங்க, டிஃபிகல்ட்டி ஆக்காதீங்க. அப்படி நீங்கள் டிஃபிகல்ட்டி ஆக்கினீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஸ்டூப்பிட். உதாரணத்துக்கு இப்போ பணத்தை கட்டி போட்டு வந்து என்கிட்ட எப்படி நாங்கள் உங்களை ரியலைஸ் பண்ணிக்கிறது, ரியலைஸ் பண்ணுறேன்னா முதல்ல அது ஏற்கனவே மந்திரம் கொடுத்துட்டேன், இப்படி ஒரு டெக்னிக்கையும் கொடுத்துட்டேன். அதை சேமலுக்கு வந்து திரும்பவும் கல்வெட்டு வர பைத்தியம் தானே. இப்போ பைத்தியம்னு நான் சொன்னதால் பைத்தியம் எடுத்து ஏற்றுக்கிட்டால் தான் அடுத்த கட்டத்துக்கு அவங்க பிரிஞ்சு போகலாம். சரி, ஆகவே உங்களுக்கு எல்லாமே இலகுவாக கைகூடி வரணும்னு சொன்னால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி என்னோடய வீடியோக்கள் நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்க. அது ஒரு தியானமாக செய்யுங்க, சொல்கிறதையும் செய்யுங்க. அப்படி அதனால் இந்த என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மற்றவர்களும் பகிருங்க, இதெல்லாம் செய்யுங்க. இன்னும் சொல்கிறதுக்கு சில விஷயம் இருக்குது. இப்போ தர்மம் பண்ணுங்க, சாப்பாடு கொடுங்க, ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கன்னா சொல்லத்துக்கு இதுக்கு அதை செஞ்சு கொள்ளல. நீங்கள் இப்போ சூரத்தில் இருக்கிறீங்க, நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் இங்கே வேறு நாட்டுகளில் இருக்கிறீங்க. ஆகவே நீங்கள் ஏதாவது ஒரு செயலை செய்யணும். ஆகவே இப்போ இதை செய்யுங்க, இது அன்னதானம் பண்ணின மாதிரி இருக்கும். மற்றது உங்களுக்கு நீங்கள் நேர்மையான சரியான வழியில் உங்களை வழி நடத்தி உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் சரியான வழியில் வச்சு கொள்ளணும். உங்களுக்கு சரியான சிந்தனை, நல்ல சிந்தனை இருக்கணும்ன்றதை நீங்கள் முதலாவது விரும்புங்க. பிறந்திருக்கேன், நான் என்ன அறிஞ்சுக்கணும், நான் கரெக்டாக ஆகிக்கணும்னு அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. அது உங்களுக்குள்ளே ஏற்படுத்திட்டு இந்த முயற்சியை நீங்கள் பண்ணீங்கன்னா சொன்னால் உயிரோட்டம் மாதிரி வேலை செய்யும். இந்த அப்படி தான் இந்த குரு இருக்குது. நீங்கள் அதை முயற்சி பண்ணால் அதை நீங்கள் அனுபவத்தில் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.